அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும் சுக்கிரனும், கடகராசியில் புதன் பகவானும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான உண்மையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சகாய ஸ்தானத்தில் சனியும், சப்தமஸ்தானத்தில் புதனும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாயும் அவரவர் சொந்த வீடுகளில் சஞ்சரிப்பதால் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருங்க. பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குது. காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் புதிய பாதை புலப்படுங்க. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்பத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனாக குரு 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய பொருளாதார ராசியை பார்க்கிறாருங்க. எனவே நிதி நிலைமை என்பது சீராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. தனி புதனாக இல்லாமல் சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் இருக்குங்க. குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் ஆகியவற்றை தவிர்த்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. புதன் 7ஆம் ராசியில் இருப்பதால வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இந்த மாதத்துல நீங்கள் மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல் கூடுதல் வேலைகளின் மூலம் வருமானம் உண்டுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டு. அது குறிப்பாக புதிய இடம், வீடு, நிலம் அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல வரவுக்கு மீறிய செலவுகள் கவலையை ஏற்படுத்தலாங்க. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கும் போது ஜீவநதியும் மற்றும் என கூறுகுதுங்க. மிக புராதான ஜோதிட நூல்கள் சில தருணங்கள்ல குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. சனி பகவான் ஆதரவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. குருவினுடைய நிலையினால் திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல பின்னடைவு ஏற்படுங்க. உடல் நலம் பாதிக்கப்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் ஏற்படுங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. எத்தனையோ தருணத்தில் பொறுமையை இழந்துவிடக் கூடாதுங்க. மிகவும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனக்கு பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் புதன் சஞ்சரிக்கிறார். இதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது கடகராசியில் புதன் சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். கேந்திர பத்திய தோஷம் பெற்ற புதன் அஷ்டமத்தில் மறையும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்குங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை வளப்படுத்த எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜூலை மாதம் அமைய இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பாக்கிகள் வசூலாகுங்க. பயணங்கள் பலன் தருவதாக அமையுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும்
முன்னேற்றத்தையும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல இந்த ஜூலை மாதத்துல சனி வக்ரம் பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாகவும் சகாயஸ்தானாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவானுங்க. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சொல்வதன் மூலம் நன்மைகளை அடையலாங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்கள் கூடுதலாகவே இருக்குங்க. சகோதர வர்க்கத்தினரை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. அதே போல் குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு நீண்ட தூரத்திற்கான இடமாறுதல் வரலாங்க. பிள்ளைகளுடைய கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை நடத்துவதற்கான முயற்சிகள்ல தடைகள் ஏற்படலாங்க. இக்காலத்தில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபடுவது தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குறிப்பா தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஜூலை மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குங்க. மனதில் தேவையற்ற பிரச்சனைகள் தோன்றுங்க. ஒரு சிலருக்கு சகவாச தோஷம் ஏற்படக்கூடுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மை தருங்க. ஒரு சிலர் ஆசிரியர்களுடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட இருக்குது. என்ன இருந்தாலும் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி உங்களுடைய முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துவது மிக மிக நல்லது. தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் திருதிய ஸ்தானத்தில் சனி பகவான் சுபபலம் பெற்று விளங்குவதால் விளைச்சலும் வருமானமும் ஓரளவு திருப்திகரமாகவே இருக்குங்க. வயல் பணிகள் கடுமையாக இருக்கக்கூடுங்க. இருந்தாலும் அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது, இல்லாமல் பார்த்து கொள்வாருங்க சனி பகவான். அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அறிக்குங்க. அடுத்த அஷ்டகத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவின் கை கால்களில் மூட்டு வலி, வயிற்று வலி, மாதவிடாய் சம்பந்தமான உபாதைகள், உடலில் அசதி ஆகியவை வருதுங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் அதிகமாக உழைக்க நேரிடுங்க. திருமண வயதில் உள்ள வனிதையருக்கு வரன் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படுங்க. ஆனால் கூடிய விரைவில் நல்ல வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, கடன்கள் அதிகரிக்கலாங்க. 7ல் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருப்பதால் குடும்ப உறவுகள் நல்லபடியாக பராமரிக்க வேண்டுங்க. கருத்து வேறுபாடுகள் வளர்ந்து விடக்கூடாது. மாமன் வழியில் மனக்கசப்புகள் ஏற்படலாங்க. கடைசி நேரத்தில் சில காரியங்கள் தடைபடலாங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு தகுந்த ஆதரவு தரலாங்க. பணிகள் தாமதம் ஏற்பட்டு மேலதிகாரிகளுடைய கண்டிப்பை எதிர்கொள்ள நேருங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.